வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா AutoCADல ஹேட்ச் கமாண்ட் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல்லி டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஹேட்ச் கமாண்ட் வந்து எப்படி பவுண்டரிஸில் யூஸ் பண்ணி பண்ணுறது, அதே வந்து பேட்டர்ன்ஸ் எப்படி மாற்றுறது, அது இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, ஓகேங்களா, அப்படின்றது தெளிவான ஹேட்ச் பற்றின AutoCADல யூஸ் பண்ணுற ஹேட்ச் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம AutoCAD ஃபைலுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம். இது அப்படியே தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஹேட்ச் கமெண்டை வந்து எனேபிள் பண்ணணும்னா HTC ஹேட்ச் ஸ்பெல்லிங் தான். நீங்கள் வந்து நார்மலாக பண்ணுறீங்க ஹச், ஓகேங்களா, என்டர், சிம்பிள், ஒரே லெட்டர் தான், ஹச் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஹேட்சிங் வந்து எனேபிள் ஆகிரும், ஓகேங்களா. அந்த ஹேட்சிங் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்டில் மட்டும்தான் அந்த ஹேட்ச் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒர்க் அப்படியே வந்து ப்ளேஸ் ஆயிரும், ஓகேங்களா. இப்போ மறுபடியும் பாருங்கள். இதுக்குள்ளே நான் பண்ணுறேன், ஓகேங்களா. கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதோட பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் டைப்பில் இருக்குது. இதிலே சாலிடு தனியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வேரியேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஹேட்ச் கமெண்ட் என்ன சொன்னேன், ஹச் என்டர், ஓகேங்களா. ஹச் என்டர் கொடுத்தோடனே வந்து ஹேட்ச் கமெண்ட் வரும். ஹேட்சிங் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே பார்த்திங்கன்னா வந்து பிக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. பிக் பாயிண்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதில் வேணுமோ அந்த இது பிக் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த இது வேணும்னா இந்த இது பிக் பாயிண்ட். இந்த இதுதான் வந்து பிக் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. இதோட யூஸ் வந்து இதுதான், எங்கே வேணுமோ அது கிளிக் பண்ணுறதுக்கு பிக் பாயிண்ட், ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணி பண்ணணும்னா ஆப்ஜெக்டோட சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். இது வந்து ஆப்ஜெக்ட் இது இல்லை இது கேன்சல் பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிரும். சிம்பிள் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹேட்சிங் பேட்டர்ன்ஸ். ஹேட்சிங் பேட்டர்ன்ஸில் பார்த்திங்கன்னா சாலிடு, ஓகேங்களா, ஆங்கிள். இப்போ வந்து நான் சாலிடுங்க இது பண்ணேன்னா இங்கே சாலிடு மாறும், ஓகேங்களா. இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மாற்றினா இங்கே மாறும், ஓகேங்களா. பேட்டர்ன்ஸ் வந்து மாறும், ஓகேங்களா. இது மாதிரி மாறும். இது ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றுறது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு சைடில் வந்து என்ன ஆகுது, மாறிட்டே இருக்கும் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ கிராஸ்னால் இந்த மாதிரி மாறும், கலர்ஸ் இந்த மாதிரி மாறும், ஓகேங்களா. இப்போ இந்த இதை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு பாருங்கள் கலர் வேரியேஷன்ஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிரேடியன்ட். கிரேடியன்ட் வந்து இல்லை எனக்கு சாலிடாக வேணும்னா சாலிடு, இல்லை எனக்கு கிரேடியன்ட் வேணும் கிரேடியன்ட், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேட்டர்ன் டைப்பில் வேணும்னா பேட்டர்ன். இது வந்து நார்மல் பேட்டர்ன் டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூசர் டிஃபைன்டுனா நாம் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து யூசர் டிஃபைன்டு, ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூசர் டிஃபைன் பண்ணுறவங்க நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பை லேயர். இது வந்து கலர் சேஞ்சஸ், ஓகேங்களா. இப்போ நான் இங்கே ஹேட்ச் பண்ணுறேன்னா இது வந்து கலர் சேஞ்ச் பாருங்கள், ஓகேங்களா. ரெட் கலர். இதே நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணால் க்ரீன் கலர், ஓகேங்களா. இது நம்ம இதை மாற்ற தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேட்சிங் ட்ரான்ஸ்பரன்சின்னு வருது. இது இருக்கட்டும், அப்படியே ஆங்கிள் அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு செட் ஆரிஜின் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட் ஆரிஜின் பார்த்திங்கன்னா வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேட்டர்ன் தகுந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆரிஜின் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதிலிருந்து, ஓகேங்களா, இந்த இது, ஓகேங்களா, இது வந்து செட் பாயிண்ட், ஓகேங்களா. இது ஃபுல்லாக வரும், ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து செட் பாயிண்ட். இதே வந்து அசோசியேட்டிவ் வந்து இது ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்ன பண்ணுறேன், ஹேட்சிங். இப்போ இந்த ஹேட்சை வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இந்த பெரிய லைன் மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், ஹேட்ச் பண்ணதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றோம், குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸோட டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன பண்ணோம், அந்த ப்ராப்பர்ட்டிஸில் லைன் டைப்னு ஒன்று இருக்கும். அந்த லைன் டைப் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாமே பண்ண போகிறோம், ஓகேங்களா. அந்த லைன் டைப் தான் முக்கியம். லைன் டைப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ லைன் டைப்போட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுனா மாறிட்டே வரும், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் தானே, ஓகேங்களா. இங்கே வந்து லைன் டைப் ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 3 ஓகேங்களா. இப்போ இந்த இதோட வேரியேஷன் பாருங்கள். லைட்டாக தான் இருக்குது, தெரியல அவ்வளோவா. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 10 கொடுக்குறேன்,
அப்போயும் வந்து விசிபிள் ஆகலை. ஸோ 100 கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைன் டைப் வந்து இங்கே திக்னஸ் வந்து மாறும். நெக்ஸ்ட்டு இதோட வேரியேஷன்ஸ் வந்து மாற்றணும்னா ஓகேங்களா, கீழே ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலில் போய்ட்டு இங்கே மாற்றுங்க. ஸ்கேல் இங்கே மாற்றிங்கன்னா ஸ்கேல் மாறும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் 3 கொடுக்குறேன். அப்போ அதோட கேப்ஸ் வந்து என்னது மாறுது. ஓகேங்களா. இப்போ வந்து நான் 10 கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஹேட்சிங் கேப்ஸ் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணுறேன், 0.1 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அது வந்து என்னது சாலிட் ஆகிடுச்சு. ரொம்ப சின்ன சின்ன லைன்ஸாக வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், 100 கொடுக்குறேன். இது ரொம்ப அதிகம். ஓகேங்களா. மறுபடியும் 50 கொடுக்குறேன். 40 கொடுக்குறேன். இது வந்து 3 லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேலிங் வந்து மாற்றிக்கலாம். இது லைன் டைப் ஸ்கேலுன்றது அதோட சேஞ்சஸ் மாற்றுறது. ஸோ இது நீங்கள் மாற்றலாம், மாற்றாமே விட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஹேட்சிங் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் ஹேட்சோட கலர் சேஞ்சஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ சாலிட்லேருந்து நீங்கள் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஹேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஹேட்சிங் வந்து நீங்கள் பவுண்ட்ரியில் வந்து வரைகிறீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லைனை வந்து வரைஞ்சி அது வந்து இன்கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா. அப்படி இருந்தால் அந்த ஹேட்ச் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. இது வந்து நான் காட்டிடுறேன். ஓகேங்களா. இப்போது இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஓவரால் ஜூம் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்செக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதுக்கு நான் ஹேட்ச் பண்ணுறேன்னா ஓகேங்களா, இப்போ அந்த ஹேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் பேட்டர்ன்ஸ் வைக்காமல் சாலிட் வைக்கிறேன். சாலிட் வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து இது ஃபுல் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது இன்டர்செக்ட் பண்ணது வந்து ஒழுங்காக பண்ணாமல் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதே வந்து நீங்கள் ஒரு ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இப்போ இந்த இதை நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் ஹேட்ச் கொடுக்குறேன். என்டர். இப்போ இது ஹேட்ச் ஆகாமல் ஹேட்ச் ஆகாதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹேட்ச் கொடுக்குறேன். என்ன வருது பாருங்கள், க்ளோஸ்டு பவுண்ட்ரிஸ்க்கு நான் பி டிட்டர்மைன். ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பவுண்ட்ரி எனக்கு கிடைக்கவே இல்லை. கம்ப்ளீட் பவுண்ட்ரி கிடைக்கல. அது எந்தெந்தன்னு பாருங்கள். ஸோ இங்கே ரெட் கலர் காட்டுறதெல்லாம் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகாத இடம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த இன்னர் பிட்வீன் இருக்கிறத ஓகேங்களா, இன்னர் பிட்வீன் இருக்கிறத வந்து என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ஸோ வாலோட வந்து என்ன பண்ணுறேன், மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த அவுட்ரதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ அவுட்ரதை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஹேட்ச் கொடுக்குறேன். இப்போ ஹேட்ச் கொடுத்தனா இது தனியாகும். ஓகேங்களா. இது தனியாகும். ஸோ ஏன் அந்த இது வந்து நான் போட்டு காட்டேன்னா, ஸோ நீ வந்து பவுண்ட்ரி வந்து எங்கே ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பவுண்ட்ரி என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள். ஸோ டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இதை வந்து மாற்றுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுண்ட்ரி வந்து மார்க் பண்ணி காட்டிடும் எங்கே வந்து மெர்ஜ் ஆகலான்ட்டு. அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நவுன் பவுண்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹேட்ச் கமெண்ட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஹேட்ச் கமெண்ட் தான். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நன்றி. நம்மளுக்கு நெக்ஸ்ட் கமெண்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.